பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் சரீர இச்சை, கார்னல் டிசைர். நமக்குள் ஆவிக்குள்ள மனுஷனும், மாம்சத்துக்குரிய மனுஷனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். நம் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையே போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். சரீர இயல்பு, சரீர பலவீனம் இது எல்லாம் நம் பிறப்பில் இருந்தே நம்முடன் வருவதுன்னு கூட சொல்லலாம். 2 வயது குழந்தை ஏதாவது ஒண்ணு வேணும்னா அதுக்கு நடிக்க நம்ம சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடம் பிடிக்கதும், பொறுமை இல்லாம அழுவதும், தன் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கும் வரை கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவதும், அது கிடைக்காத போது வருத்தப்படுறதும் 2 வயசுக்கு வேணா சரின்னு கூட சொல்லலாம். ஆனா அதே காரியம் 20 வயதுல, 40 வயதுல நடந்தா அது நம்மால சரின்னு சொல்ல முடியுமா? அத அங்கீகரிக்க தான் முடியுமா? மாம்ச சிந்தனை நம்மை அதன் கட்டுப்பாட்டில் வைப்பதால் திருப்தி அடைகிறது அப்படின்னு சொல்லலாம். அது நினைக்கும் காரியம் நடக்கும் வரை மட்டும் நாம நமக்குள் இருக்கும் எந்த மனுஷனுக்கு நம்ம தீனி போட்டு வளர்க்குறோன்றது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய மனுஷன் சொல்படி கேட்டு கஷ்டமான பொழுதிலும் ஒழுங்கான வாழ்வு, ஒழுக்கமான வாழ்வு வாழ்ந்தா நமக்குள் இருக்கும் திறமை தனித்து வெளிப்படுவது மட்டும் இல்லாம கடவுளின் கிருபை நம்ம உணர முடியும். வெற்றிகரமான வாழ்வை வாழ்ந்து முடிக்க முடியும். நமக்கான நோக்கத்தை, திட்டத்தை நோக்கி நம்மால நகர முடியும். அது மட்டுமா? அப்படி நம்ம வாழ்ந்தா பரம்பரையில் வரும் பிறவி சுபாவங்களையும் கூட மேற்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சரீர இச்சை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். ஒரு பிரபல மலை ஏறுபவரிடம் அவரின் அனுபவத்தை கேட்டபோது ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளிப்பட்டது. மலை ஏறுபவர்களுக்கு பெரிய சவால் இருப்பதில் ஒன்று மலைப்பாம்பு. ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு சென்ற பின் எந்த மலையில, எந்த சிகரத்துல, எந்த கால் பதிக்கும் இடத்துல பாம்பு இருக்குதுன்றது யாருக்கும் தெரியாது. தெரியாம அதை மிதிக்க நேரிட்டால், இல்ல அது கடிக்கும் சூழல்ல அந்த மலையில் அந்த கடி வாங்கினவரை வெளியில கொண்டு வர்றதே ரொம்ப பெரிய விஷயமா. அதுக்கு 2, 3 நாட்கள் தேவைப்படுமா. அதற்குள் அவர் உயிரிழந்து போவது கூட உண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு சென்று விட்டால், பாம்பின் எல்லை கோட்டை தாண்டி விட்டால், அந்த உயரத்துல காற்றின் மெல்லியதாக ஆகிவிடுவதால் பாம்பு அந்த இடத்துல வசிக்க முடியாது. அந்த இடம் பாதிப்பே இல்லாத இடம் அப்படின்னு சொன்னாரு. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நாமும் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்து கொண்டே இருந்தா, அதன்படி நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தா, ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு சென்று விட்டதுக்கு அப்புறம் எதிரியால் நம்மை தொட முடியாத நிலைக்கு நாம் உயர்வோம். அப்போது எதிரியால் நம்மை தொடவே முடியாது அப்படின்றது புரியுது இல்லையா? சரீர இச்சை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கலாத்தியர் 6:7 என்ன இருக்குன்னா, மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் அப்படின்னு இருக்கு. ரோமர் 8:5 என்ன இருக்குன்னா, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் அப்படின்னு இருக்கு. 1 கொரிந்தியர் 10:23 என்ன இருக்குன்னா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படின்னு இருக்கு. நீதிமொழிகள் 25:28 என்ன இருக்குன்னா, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிழந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன செய்யணும்னா, எபேசியர் 4:26 சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்ன்ற மாதிரி. கோபத்தின் உணர்ச்சிகள் கூட உணரலாம். ஆனா செயல்படுத்த தான் கூடாது அப்படின்றது புரியுது. அனுதினமும் சாகிறேன்னு பவுல் சொன்ன மாதிரி அனுதினம் நம் அவயங்களை சர்வ அங்க தகன பலியாக அவரிடம் ஒப்பு கொடுத்து தேவனை எழுப்பிய அதே ஆவி எனக்குள் வாசம் இருக்கிறது என்ற சிந்தனையுடன் ஒவ்வொரு நாளையும் ஏறெடுத்தா, பாவத்திற்கு வாழ்ந்தது போதும்னு தீர்மானித்தா, மாம்ச சிந்தைக்கு இடமில்லைன்னு முடிவுக்கு வந்தா, உணர்ச்சிகளின் அதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தா, என் சரீர ஆசைகளை குழி தோண்டி புதைத்து விட்டேன்ற முடிவுக்கு வந்தா, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாசமா இருக்கிறேன்னு வாழ்ந்தா, நம் அடிமைகளாக வாழாமல் அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை பெற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்வது மட்டும் இல்லாம அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி அத்தனை ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். அவருக்கு மகிமை செலுத்தி நம் இலக்கை நோக்கி நம் முன்னோக்கி நகர்வோமா? சரீர இச்சைக்கு தீனி போடுறோமா? ஆவிக்குரிய மனுஷனுக்கு தீனி போடுறோமா? நம்ம எப்படி